இது என்னோட பிரிவு பரிசு. இதோட பெரிய கிஃப்டா கொடுக்கணும். ஆனா இது கீர்த்தியில பெருசு, ரொம்ப பெருசு. அக்கா, என்ன நாளைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தில்வாலி துல்ஹனியா சினிமா போறாங்க. சினிமாவா? வீட்டில் இருக்கிற டென்ஷன்ல சினிமா என்ன வேண்டி கிடக்கு? வீட்டில் இருக்கிற டென்ஷன்னால தான்க்கா சினிமாக்கே போகலாமான்னு தோணுது. ஆஹா, நாளைக்கு உட்லாண்ட்ஸ் தியேட்டர்ல 7 மணி ஷோ. நாங்களும் போயிட்டு வரலாமாக்கா? 7 மணி ஷோன்னா நீங்க வரதுக்கு 10-11 மணி ஆகும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லக்கா, என் ஃப்ரெண்ட் எங்களை வீட்டில் ட்ராப் பண்றேன்னு. நீங்க சினிமாவுக்கு போயிட்டு வீடு திரும்ப வரைக்கும் வயிற்றுல என்னால் நெருப்பு கட்டிட்டு இருக்க முடியாது. நமக்கு நேரம் வேற சரியில்லை. இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லா டிவிலையும் காமிப்பான், அதை பார்த்துக்கோங்க. எல்லாம் போதும். சரிக்கா. நான் தான் பிரேமி பேசுறேன். ஹாய் பிரேமி, உங்க போனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் என் ஃபோன் காலை நீங்க ஏன் எதிர்பார்க்கணும்? நீங்க சொன்ன அதே ஜஸ்ட் லைக் தட். அப்புறம் நான் கொடுத்த பிரசன்டேஷனை பாத்தீங்களா? பார்த்தேன். ஹவு டு யூ லைக் இட்? உலக அதிசயங்களில் ஒன்றான மிக உயரமான ஈஃபில் டவரை இவ்வளோ சின்ன மினியேச்சர் சைஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் மினியேச்சர் ஈஃபில் டவர் தானே? என்ன சொல்கிறீங்க? யூ ஆர் எ டவர், யூ ஆர் எ வண்டர். இந்த பிரசன்ட் உங்களை சிம்பிளைஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி அந்த டவரை யாராலையும் மறக்க முடியாதோ அதே மாதிரி உங்களை என்னால மறக்கவே முடியாது. அதனாலதான் என்னோட பார்ட்டிங் கிஃப்டா இந்த டவரை உங்களுக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணேன். அது இருக்கட்டும் சார். பாம்பே எப்போ ஓப்பனேன்னு சொல்லவே இல்லையே. நாளைக்கு கிளம்பணும். ஏன் பிரிய போறோன்னு வருத்தம் தானே? இப்போது ஒத்துக்குங்க. வருத்தமா? எனக்கு எதுக்கு சார் வருத்தம்? ஒருவேளை நீங்க ப்ரமோஷன்ல போறதா இருந்தா நான் சந்தோஷம் தானே படணும். சரி, நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தேன், பதிலுக்கு நீங்க ஏதாவது கொடுக்க வேண்டாமா? சார், கிஃப்ட்ங்கிறது நானா இஷ்டப்பட்டு கொடுக்கறது. எனக்கு அந்த சங்கோஜெல்லாம் கிடையாதுங்க. கிஃப்டை எங்க எப்போ எப்படி கலெக்ட் பண்ணிக்கலாம்? நீங்க நாளைக்கே கிளம்புறீங்கன்னா நான் எங்க போய் பார்த்து வாங்கி செலக்ட் பண்ணி? நீங்க அவசரமே பட வேண்டாம், நிதானமா செலக்ட் பண்ணியே கொடுங்க. கொடுக்கறதா கொடுக்குறீங்க, ஒரு நல்ல கிஃப்டா பார்த்து வாங்கி கொடுங்க. அப்ப நாளை கிளம்ப வேண்டாமா? நீங்க பிரசன்ட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்றேங்க. ஒரு நல்ல பிரசன்ட் வாங்க எனக்கு 1 வாரம் 10 நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை கேன்சல் பண்றேன். எப்படி? நானே போட்டுக்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் தானே கேன்சல். அப்போ பாம்பேக்கு போறேன்னு சொன்னது பொய்யா? பொய் சொல்றது ஒண்ணுதானுங்களே, என்னோட கெட்ட பழக்கம், ஹேபிட், ஹாபி எல்லாம். என்ன சார் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டீங்க? அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கதா இந்த டிரான்ஸ்ஃபர் டிராமா. ஹலோ, என்ன பதிலே காணோம்? வருத்தத்துல இருக்கீங்களா, சந்தோஷத்துல இருக்கீங்களா? ரெண்டும் இல்ல, கோபத்துல இருக்கேன். ஹலோ, பூஜா, பிங்கி, come here. எனக்கா? அப்ப என்னமோ வந்து கேட்டீங்களே, என்னது? அது தில்வாலி துல்ஹனியா லே ஜாயேங்கே. அது எல்லா டிவிலையும் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் வருதுல்ல, அதையே பார்த்துக்கிறோம்க்கா. முடிவு பண்ணிட்டோம்க்கா. நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான். அப்படிலாம் பார்க்க கூடாது. ஏன்க்கா? நாளைக்கே தியேட்டருக்கு போய் பார்க்குறீங்க. அக்கா, பர்மிஷன் கிராண்டட். எஸ் பிரேமி. ஓ, நீயே ஃபோன் அட்டன் பண்ணிட்டியா? வெரி குட். உன் தம்பி எங்க? ஏன் உள்ளதான் இருக்கான்? இல்ல, என் வீட்ல இருக்கான். உங்க வீட்லயா? என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சா உன் தம்பி உனக்கு திரும்ப கிடைப்பான். நீங்க யாரு? எம்கே முதலியார் பேசுறேன். உன் தம்பி இப்ப என் கஸ்டடியில இருக்கான். உங்க கஸ்டடியிலயா? அவனை புடிச்சு வச்சிருக்க.
வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போவே இல்லையே. டேய் பச்சா, அக்காவுக்கு குரலை கொடு. குட் மார்னிங் சொல்லு. அக்கா அக்கா முதலியார் ஆளுங்க. கார்த்தி, கார்த்தி, என்ன மனசு கிடந்து துடிக்குதா? என் பொண்ணை காணும் நான் எப்படி எல்லாம் துடிச்சிருப்பேன். என் பொண்ணு எனக்கு திரும்ப வேணும். உனக்கு உன் தம்பி வேணும்ல? மரியாதையா சங்கீதாவை அனுப்பி வை. டிஐஜி ஐஜின்னு போன பொட்டலமா அனுப்பி வைப்பேன் உன் தம்பி. சார் நான் சொல்றது கொஞ்சம். கார்த்தி வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, எங்க போயிருக்கான்? யார்கிட்ட கேட்டு போயிருக்கான்? அவன் வெளியில போயிருக்க எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாது. இந்த வீட்டுல எது நடந்தாலும் யாருக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தெரியுமாடி கார்த்தி எங்க போயிருக்கான்? எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவனை பார்க்கவே இல்லையே. யாருக்கு எதுவும் தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? நான் தான் தெருமுனையில் இருக்கிற கடை வரைக்கும் அனுப்பி வச்சேன், பிரெட் வாங்கிட்டு வர. யார கேட்டு? சித்தி என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நீங்க? அதுக்கு அவனை தான் அனுப்பணுமா? அவன் வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னாச்சுக்கா அவனுக்கு? என்னாச்சு? வெளியில போன அவனை முதலியாரோட ஆளுங்க கடத்தி போய் பிடிச்சு வச்சிருக்காங்க. பிடிச்சு வச்சிருக்காங்க? ஏன் பிடிச்சு வச்சிருக்காங்க? என்ன கேள்வி இது? சங்கீதாவை நாம அனுப்புனாதான் கார்த்தியை வெளியே விடுவாங்களாம். முதலியார் இப்ப போன் பண்ணி சொல்றாரு. இதுக்காக தான் அன்னைக்கே சொன்னேன் சங்கீதா இங்க தங்க கூடாதுன்னு. என் பேச்ச யார் கேட்டீங்க? உங்க பேச்ச கேட்க கூடாதுலாம் இல்ல. சரி இப்ப என்ன பண்ண போற? அங்க என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறானோ. முன்ன பின்ன யோசிக்காம வெளியே அனுப்பிட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? என்னாலதானே பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னீங்க. நானே இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். எப்படி தீர்த்து வைக்க போற? Leave it to me. மாமா, வாமா பிரேமி. என்னாச்சு மாமா? கார்த்தாலேருந்து பயங்கர தலைவலிமா. அம்மா நீ இன்னும் ஆஃபீஸ் போகலையா? எனக்கு வேற விதமான தலைவலி. எம்கே முதலியார் தன்னோட கைவரிசையை காட்டிட்டான். என்னாச்சு? என்ன டெவலப்மெண்ட்டு? கார்த்தியை பிடிச்சி வச்சுக்கிட்டான். அட பாவி, எதுக்கு அவன் வெளியில போறான்? எங்க சித்தி தான் அனுப்பி வச்சாங்க பிரெட் வாங்கிட்டு சொல்லி. ரொம்ப முக்கியம். இப்ப அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபோன் பண்றான். சங்கீதாவை அமிச்சாதான் கார்த்தியை அனுப்பி வைப்பேன்னு. அந்த கார்லெஸ் ஃபோன் எடு வாசுகி. எதுக்கு? உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அன்னைக்கே உங்க ஃப்ரெண்டு நாசூக்கா சொன்னாரே, நீங்க நோட் பண்ணலையா? என்ன சொன்னா? முதலியாரோட பேசி சுமூகமான முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எம்பராசிங் சுச்சுவேஷன்லாம் என்னை மாட்டி விடாதீங்க அப்படின்னு அர்த்தம். அவன் சொன்ன போது புரியல, நீ சொன்ன போது நல்லா புரியுது. அது மட்டுமா, நம்ம டிஜே கான்டாக்ட் பண்றோம் முதலியாருக்கு தெரிஞ்சா மேட்டர் காம்ப்ளிகேட் ஆகலாம். ஐயோ, வேற அவனை அடிச்சு என்னதான் பிடிச்சு வைக்க பண்ணலாங்கிற? போறாமா? ஒரே வழி, ஐ எம் கோயிங் டு டேக் த புல் பை த ஹார்ன்ஸ். அவனோட நேரு மோதனைங்கிறியா பைத்தியம்? என்ன வளர்ற? அந்த முதலியார் சரியான முரட. அவனை நேர போய் பாக்குறது சிங்கத்து வாயில தலையை நுழைக்க மாதிரி இல்லையோ? சில சமயம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். சரி, ஆனா தனியா போகாத, உனக்கு நான் வரேன். ஷர்ட் எடுமா வாசுகி. வேண்டாம் மாமா, நீங்க என் கூட வரீங்கன்னு முதலியாருக்கு தெரிஞ்சா அவனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகும். அவனுக்கு ஏமா என்ன பார்த்து கோவம் வர போறது? நீங்க டிஏஜியோட ஃப்ரெண்ட் இல்லையா? நியாயம்தான். நீ ஆனா ஒன்று 1 hour தான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள நீ திரும்பி வரல, டிஏஜிக்கு ஃபோன் பண்ணி விடுவேன். எனக்கு பயமா இருக்கு. நீங்க போக வேண்டாம்க்கா. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. நீ ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்றேன். கார்த்தி இல்லை, உங்க அப்பாவை.
எம்கே முதலியார்கிட்டே மோதிரத்துக்கு ரெடி ஆயிட்டியா நீ? நீங்க யாரு? ஆ, அவர் மச்சான். நீங்க வரலாங்க. வணக்கம். உட்கார். ஒன்று நமக்கு சாதகமாக முடிக்கணும், இல்லை ஒரேடியாக முடிச்சிடணும். புரியுதா? உட்காருன்னு சொன்னேன்ல. என்ன பெரிய மரியாதை? என்ன வார்த்தை மச்சான் அது? புல்ஷிட். புல்ஷிட். பெரிய மரியாதை. எதுக்கு வந்த? என் தம்பிய பார்க்கணும். தம்பியை பார்க்கணுமா? ஏன் மச்சான், இந்த அம்மாவோட தம்பி இங்க இருக்கானே என்ன? அக்கா 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 ஓடுங்கடா, இவனுங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அக்கா. அட இதோ இருக்கானே, இவன் தான் உன் தம்பியா? அக்கா அக்கா ஆ, இந்த தம்பி பாசமெல்லாம் இங்க வேண்டாம். என்ன மச்சான்? சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இங்க வேண்டாம். புல்ஷிட். உட்கார். அக்கா என் பொண்ணு உன் வீட்டுல இருக்கா, உன் தம்பி என் வீட்டுல இருக்கான். பதிலுக்கு பதில். அது என்ன சொல்றது மச்சான்? டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். அதான். உன் தம்பியை பார்க்கணும்னு தானே சொன்னேன், பார்த்துட்டல. அக்கா ஓடுங்கடா. கவலைப்படாத, உன் தம்பி மேல என் பசங்களோட விரல் கூட படல. பரவாயில்ல, கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் நடந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த டிஐஜியோட உதவியை நாடாம என்ன நேரடியா சந்திச்சு பேசுறதுக்கு வந்திருக்கியே, அந்த புத்திசாலித்தனத்தை சொன்னேன். அது என்ன மச்சான் சொல்லுவாங்க? டிஸ்கிரிஷன் இஸ் பெட்டர் பார்ட் ஆஃப் வேலர். இங்கிலீஷ் தெரியுமோ தெரியாதோ? மிஸ்டர் முதலியார், உங்களை மாதிரி கேட்டு கேட்டு இங்கிலீஷ் பேச தெரியாது எனக்கு. பட் I have not come here to prove my knowledge of English or my vocabulary. Let's come down to brass tacks. அடட, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு மச்சான். மோர் சாப்பிட்றியா? வெயிலுக்கு எதமா இருக்கும். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வர்றவங்களை உபசரிக்கிறது தான் தமிழர் பண்பாடு. பரவாயில்லையே, பண்பாடெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. காதலுக்கு குறுக்க நிக்கிறதும் கடத்திட்டு வர்றதும் கூட தமிழர் பண்பாடா? Shut up. என் பொண்ணு அனுப்பி வேணும்னு சொன்னா நீ வந்து நிக்கிற. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு அதுல? பேசுறதுக்கு என்ன இருக்கு அதுல? என்ன இருக்கு பேசுறதுக்கு அதுல? என் பொண்ணு அவன். இந்த எம்கே முதலியார் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே பயப்படுவானுங்க, மூச்சு விடுறதுக்கே தயங்குவானுங்க. என்ன தைரியம் இருந்தா நீ என் பொண்ணை பிடிச்சு உன் வீட்டுல வச்சுக்கிட்டு இருப்ப? மன்னிக்கணும், நான் ஒன்னும் அவளை பிடிச்சு வைக்கல. அவ தான் எங்க வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கா. ஷிட். அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க இப்படி மிருகத்தனமா அடிச்சீங்கன்னா அவ எப்படி இங்க இருப்பா? அது அப்பம் பொண்ணு சம்பந்தப்பட்ட சொந்த விஷயம். என் தம்பிய சம்பந்தப்பட்ட விஷயம் சார். யாரையும் நீ சம்பந்தப்படுத்தி பேசுற? நான் எம்கே முதலியார், உன் தம்பி அட்ரஸ் இல்லாத பச்சா. ஏன் சார் அட்ரஸ் இல்ல? என் தம்பி சாரவா? என் தம்பி இந்த மாதிரி பேச்செல்லாம் காலாகாலமா இருந்துட்டு இருக்கிறது தான். அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டோ, பேரு புகழ் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோ காதல் ஏற்படுறது இல்ல. அதே மாதிரி உண்மையான காதல் இன்னைக்கு தோத்ததும் கிடையாது. அது சாவுல முடிஞ்சாலும் சரி, கல்யாணத்துல முடிஞ்சாலும் சரி. சபாஷ். நீ ஏதோ கண்ட சினிமாவெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்க டயலாக் பேசிக்கிட்டு இருக்க. பின்ன என்ன காதலை பத்தி என்ன மச்சான்? One cannot be in love and be wise. கேட்டுக்க, என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன் தெரியுமா? அவங்க பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் உங்க ஒரு வருஷத்து வருமானமா இருக்கும். டீ எஸ்டேட், ஏலக்காய் தோட்டம், எக்கச்சக்கமா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு.
இதெல்லாம் என் பொண்ணோட நலனுக்காகத்தானே நான் பண்றேன். ஆனா அவ புரிஞ்சுக்கவே இல்லை மச்சான். நோ லவ் டு ஃபாதர்ஸ் லவ், புரிஞ்சுக்க. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பரதேசியை தேடி போனா எவனுக்கு தான் கோவம் வராது? சார், உங்களுக்கு மட்டும்தான் குரலை வசதி பேச தெரியும் நினைச்சுக்காதீங்க. என்னாலே கத்த முடியும் உங்களை விட அதிகமா. கூச்சல் போடுறதுனால நீங்க பண்றதெல்லாம் சரின்னு அர்த்தம் இல்ல. யார பார்த்து சார் பரதேசின்னு சொன்னீங்க? நாங்களும் டீசெண்டா ரெஸ்பெக்டபிளா இருக்கிறவங்க தான். உங்க கண்ணோட்டத்துல வேணா நாங்க பரதேசியா தெரியலாம். ஆனா பரதேசிக்கு இருக்கிற பரந்த மனசு பணக்காரர்கிட்ட கிடையாது. பரந்த மனசு என்ன நாக்க வலிக்கிறதா? அதை வச்சுக்கிட்டு பணக்காரனை பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் ஒரு அலர்ஜி. வெள்ளை வேட்டி சட்டை போட்டவனை பார்த்தா வயத்துல அல்சர். சரி, அதெல்லாம் எதுக்குப்பா? யாய், என் பேரு பிரேமி. பிரேமின்னு கூப்பிடுங்க, அதான் மரியாதை. சரி சரி சரி, பிரேமி. பிரேமி. இந்த சொசைட்டில எனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. நான் நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பேன். எதுக்கும் துணிஞ்சவன். அப்படிப்பட்ட நான் இவ்வளவு நேரம் உனக்கு சரிசமமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற அன்பு பாசமும் தான். தாயில்லாத பொண்ணு அவளை நான் அடிச்சேன்னா அது அவளை துன்புறுத்தணுங்கிறதுக்காக இல்ல. பெத்தவங்க குழந்தைங்களை கண்டிக்கிறாங்கன்னா அது அந்த குழந்தை நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்துல தான். கண்டிக்கிறது வேற, வளர்ந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. பிரேமி, முதல்ல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணுங்கிறத கத்துக்கங்க. உன்னோட உபதேசம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என் பொண்ணு சங்கீதா. உங்களுக்கு உங்க பொண்ணு தேவைன்னா அவங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கணும். எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீ யாரடி பொட்ட? மிஸ்டர் முதலியார், நீங்க பொறுக்கித்தனமா பேசுறீங்கன்னு உங்க ஆளுங்க முன்னாடியே நான் சொன்னா அது உங்க கௌரவத்துக்கு நல்லா இருக்காது. என்னடா வேடிக்கை பாக்குறீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க முதலாளி, சாக்கு மூட்டையில கட்டி பிளாட்ஃபார்ம்ல போட்டுறோம். கம்மு நாட்டிங்களா? மாமா, சரி சமமா உட்கார வச்சு பேசுறீங்கல்ல, அதான் தப்பு மாமா. நாக்கு அடக்கி பேசணும் இங்க இருக்கிற வரைக்கும். இல்லைன்னா உன்னை வெட்டி பின்னாடி தோட்டத்துல புதைச்சிருவேன். ஓ, உங்களால முடிஞ்சா பண்ணி பாருங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், டிஐஜி மீனாட்சி சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். Go ahead. धनि ध पा पा धनि सारे